இன்று நாங்கள் வழக்கம்போல் நடந்து கொண்டிருந்தோம். நந்தினி நிதானமாகப் பேசினாள். நான் பாதியில் சிரிச்சேன். அவள் என்ன பார்க்கிற பார்வை எனக்கு வேற மாதிரி தோணுச்சு. அந்தப் பார்வையிலே ஒரு கேள்வி, ஒரு நம்பிக்கை, ஒரு ஏங்கும் பாசம் இருந்துச்சு. நீங்க யாராவது நம்மை மனதுல வச்சிருக்காங்கன்னு அவங்க பார்வையிலே புரியும்னு சொல்வாங்கல்லையா, அது நந்தினி பார்வையில எனக்குத் தெரிஞ்சுச்சு. அவள் ஒரு வார்த்தை பேசல. ஆனா அந்தப் பார்வை மட்டும் என்னை முழுசா உலுக்கிடுச்சு. அந்தப் பார்வைக்குப் பதில் சொல்ல நான் சொற்கள் தேடினேன். ஆனா நிம்மதியோட ஒரு சிரிப்பே போதும்னு உணர்ந்தேன். அந்த நாள் அவள் வழக்கம்போல என்னோட கூட வரல. நான் காத்துக்கிட்டே இருந்தேன். அவ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட வரல. நாளெல்லாம் அவளைத்தான் நினைச்சேன். ஏன் பேசல? என்னவாச்சு? நீங்க யாரையாவது மனசுல பிடிச்சிருந்தீங்கன்னா அவங்க பேசாம இருந்தாலே மனசு நிம்மதியா இருக்காது. அவளோட பார்வையில இருந்து அந்தப் பாசம் இப்போ ஏன் தெரியாம போயிடுச்சு? அந்த ஒரு நாள் அவள் பேசாமலே என் மனசுல பல கேள்விகள் விட்டுச்சு. அவ பேசாம இருந்தது எனக்குத்தானே ஏதாவது தவறு நடந்திருக்குமோன்னு தோணுச்சு. காதல் ஆரம்பிக்கிறது சிரமமல்ல. ஆனா காதலை புரிஞ்சுக்கிறதுதான் அதிகமான துணிச்சல் தேவைப்படுது. அந்த நாள் நான் அவளைப் பார்த்ததும் மனசுல இருக்க கேட்டேன். நீ ஏன்னு பேசாம இருந்த? அவ பார்த்தா. சற்று தயக்கத்துடன், நீங்க யாரையாவது பார்த்த உடனே மனசுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டா. நான் ரொம்ப நேரம் ஆச்சரியத்துல இருந்தேன். அவ என்னைய பார்த்து அப்படின்னு கேட்கிறவளா? அந்த ஒரு கேள்வி நம் காதலுக்கு அவள் உள்ளத்துல ஏற்கனவே இடம் இருக்கு அப்படின்னு உணரச் செய்தது. நான் சிரிச்சேன். ஒரு நாளல்ல, நிமிஷத்துலன்னு பதில் சொன்னேன். அவ கண்களில் சந்தோஷமும் நாணமும் கலந்த ஒளி இருந்துச்சு. இந்த காதல் மெதுவா புரிதலோட முன்னேற ஆரம்பிச்சிருக்கு. நாங்கள் அன்றும் வழக்கம்போல் நடந்து கொண்டிருந்தோம். ஆனா அந்த நாள் வேற மாதிரி இருந்துச்சு. நந்தினி சிரிக்கிற முகம் மட்டும் இல்ல, அவளோட நடையிலேயே பாசம் தெரிந்தது. நான் பாதியில் தடுமாறி நடந்து கொண்டேன். அவள் என் கையைப் புடிச்சு, ஏன் கவனமில்லாம நடக்கிறீங்கன்னு சொன்னா. அவள் கையை என் கையில் எட்டின. அந்த ஒரு நொடி என் இதயம் மெல்ட் ஆன மாதிரி தோணுச்சு. அவளோட பார்வை, புன்னகை, அந்த அன்பான தொடுதல், இவையெல்லாம் என் வாழ்க்கையை மாற்றின. அவளுக்கு சொல்லவே இல்லை. ஆனா அவ என்னை புரிஞ்ச மாதிரி தோணுச்சு. அந்த ஒரு நாள் காதலின் மென்மை என்னை உணர்வை உயர்த்தியது. நம்ம காதல் ஒவ்வொரு நாளும் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. ஆனால் அவள் உண்மையிலே என்ன நினைக்கிறாளோ தெரியவில்லை. இந்த காலை அவள் என்னிடம் நேராகப் பேச வந்தாள். நீ என்னை எப்படி பார்க்கிறாய்? என்ன சொல்வது என்று தெரியாமல் நிற்கும்போதே அவள் சிரித்தாள். அவளின் அந்த சிரிப்பு என் இதயத்தில் இருந்த சந்தேகங்களை எல்லாம் நீக்கிவிட்டன. நான் என்னுடைய உணர்வுகளை நிதானமாக சொல்ல ஆரம்பித்தேன். அவள் என் கண்ணைப் பார்த்து, என் கையைப் பிடித்து, நானும் உன்னோட அதே உணர்வு இருக்கிறேன் என்றாள். இந்த இரு மனங்களின் உறவு வெள்ளையாக புனிதமாக மாறியது. இப்போது நம் காதல் வழி மேலே போவதற்கான புதிய படியை தாண்டப் போகுது. நம் காதல் நாளுக்கு நாள் வலுவாகிக் கொண்டே இருந்தது. ஆனால் வாழ்க்கை எப்போதும் இனிமையானதே இல்லை. இந்த நாள் ஒரு சின்ன மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் நாம் இருவருக்கும் இடையே வந்தது. அவள் என்னை நம்பவில்லை என நினைத்தாள். நான் அவளுக்கு என்ன சொல்லினாலும் அவள் என்னை நம்பாமல் இருந்தாள். எனக்கு இதெல்லாம் ஏதோ பெரிய சோதனை மாதிரி தோன்றியது. நான் அவளுடன் நேராகப் பேச, அவளிடம் உண்மையைச் சொல்ல முயற்சித்தேன். நம்ம காதல் உணர்வுகள் சுதந்திரமாக வெளிப்பட வேண்டும். நான் அவளிடம் உண்மையான உணர்வுகளைச் சொல்ல, காதல் நம்பிக்கையுடன் நுழைய வேண்டுமென்றே ஆசையோடு காத்திருக்கிறேன். அந்த நாள் நந்தினி சற்று சிரிக்கும் முகத்தில் குழப்பத்துடன் இருந்தாள். நான் கேட்டேன், ஏன், என்னாச்சு? அவள், நீங்க ஒரு பொண்ணுடன் பேசினீங்க, நான் பார்த்தேன். நான் ஆச்சரியமா, அது என் அக்கா, மச்சான் மனைவி. நீ எனக்குள் எவ்வளவு முக்கியம்னு நீங்களே கேளேன். என் கண்கள் நனைய ஆரம்பிச்சது. மன்னிக்கணும், நம்பிக்கையில் குறை வச்சிட்டேன். அந்த நாள் நம்ம காதல் ஒரு மாறுதலுக்குள்ளானது. நம்பிக்கை இல்லாம காதல் நிறைவேறாது. அந்த நாள் அவளோட பார்வையிலே சந்தோஷம் இருந்தாலும் என் மனசுக்குள்ளே ஒரு வலி, உண்மை இருந்தது. நான் அவளுக்கு சொல்ல முடியாத ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம். என் அப்பா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட், ஃபைனான்சியல் ப்ராப்ளம், டென்ஷன் எல்லாம் மேல மேல வந்துட்டு இருந்தது. நந்தினி என்னை பார்த்து, நீங்க ஃபைன் இல்லாத மாதிரி தெரியுது, என்னாச்சு? நான் சிரிக்க, ஒண்ணுமில்ல, சோர்வாதான் இருக்கு. ஆனா அவளோட நுண்ணுணர்வு நல்லது. அவள் என் சைலன்ஸுக்குள்ளே வருத்தத்தை புரிஞ்சா.
என்கிட்ட நீங்கள் கைட் பண்ணாதீங்க. நான் உங்களோட இருக்க இந்த டிராவல் மட்டும் இல்லை, வாழ்க்கையிலையும். அந்த வார்த்தைகள் என் கண்களில் வைக்கச் செய்தது. அந்த நிமிடம் நந்தினி உண்மையா என் வாழ்க்கையில் ஒரு எமோஷனல் ஸ்ட்ரேஞ்சாக மாறிட்டா. அவள் சொன்ன அந்த வார்த்தை, நாளைக்கு என்னை எதிர்பார்க்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டாள். நாள் முழுக்க ஸ்கூலில் அவளை தேடினேன். பெஞ்சு காலி, கால்டிரு காலி, கேட்கிட்டையும் காத்திருந்தேன். என்னோட உள்ளம் பதறி போச்சு. ஓடோடி அவங்க வீட்டுக்கு போனேன். கதவு மூடி இருந்துச்சு. ஒரே ஒரு காகிதம் கதவு மேல் ஒட்டியிருந்தது. அதில் எழுதியிருந்தது, என்னை மன்னிச்சிருங்க, நான் சொல்கிறதை அவமானமாக எடுத்துக்காதீங்க. அதுக்கு கீழே இருந்த ஒரு வரி மட்டும் என் உயிரையும் உறைய வச்சது. நம்ம பழைய ஊருக்கு நான் போகிறேன், இனிமேல் என்னை தேடாதீங்க. அவள் போயிட்டா. கதவுக்கு மேலே வச்சிருந்த அந்த கடிதம் மட்டும்தான் என்னோட நினைவாக இருக்குது. நான் 1 வாரம், 1 மாதம், சில நேரம் 1 வருஷம் கூட எதிர்பார்த்தே இருந்தேன். ஆனால் அவள் திரும்பி வந்ததே இல்லை. அவளோட சிரிப்பு, அவள் போச்சு. அவள் கண்ணோட்டம் இன்னும் என் மனசுக்குள் ஒரு ஓசை மாதிரி ஒலிக்குது. பல வருடங்கள் கழிஞ்சாலும் அந்த வீட்டின் கதவு இன்னும் மூடியே இருக்கு. ஆனால் என் மனசு மட்டும் அவள் திறந்த ஒரு பக்கம் எப்போதும் திறந்தே இருக்குது.